சோழ மன்னன் சிவலிங்கத்தின் மேலே கயிறை கட்டி யானையை வச்சு இழுக்கிறாரு. ஆனால் யானைகள் தான் மயக்கமாகி கீழே விழுதே அவசரம், சிவலிங்கம் நேராகவே இல்லை. இதனால் மன்னனுக்கு ரொம்ப கவலையாயிடுது. ஆஹா, நாம் கோவில் திருப்பணியெலாம் செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா சுவாமி இப்படி சாஞ்சே இருக்காரு, எப்படி அவரை நேராக்குறது, யார் நேராக்குவா அப்படின்னு சொல்லி கவலையில் ஆழ்ந்து விடுகிறார். இந்த விஷயத்தெல்லாம் குங்கிலிய கலைய நாயனார் கேள்விப்படுறார். அதனால் அவர் திருப்பனந்தாளுக்கு போகிறார். போயிட்டு குங்கிலிய தூப வழிபாடை நடத்துகிறார். சுவாமிக்கு நடத்திட்டு 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியே சிவலிங்கத்தின் திருமேனியில் பூமாலையை சாற்றுகிறார். பூமாலையை சாத்திட்டு அந்த மாலையோட முடிவில் அந்த ஒரு கயிறை கட்டுறார். கட்டிட்டு மறுமுனையை தன்னோட கழுத்தில் மாட்டிக்கிறார். மாட்டி சிவலிங்கத்தை இப்படி இழுக்கிறாரு. உடனே அந்த மகாதேவர் சர்வேஸ்வரர் என்ன பண்ணுறார், கலையனாரின் பக்திக்கு கட்டுப்பட்டு அவரோட அன்புக்கு அடிபணிந்து அப்படியே நேராக நிமிர்ந்துடுறார். அவ்வளவுதான். மன்னன் ஆச்சரியத்தில் அப்படியே கலையனாரின் திருப்பாதத்தில் விழுந்து வணங்குறான். தாங்கள் யார்? இந்த மாதிரி யானையை கட்டியே இழுக்க முடியாத இந்த சுவாமியோட திருமேனியை நீங்கள் நேராக்கிட்டீங்களே, அப்போ உங்களோட பெருமை என்ன, உங்களோட பக்தி என்ன, உங்களுக்காக இறைவனே இறங்கி வந்திருக்காருன்னா நீங்கள் எப்பேற்பட்ட மனிதர், உங்கள் திருப்பாதத்தில் நான் காலத்துக்கும் விழுந்தே கிடக்கலாமே அப்படின்னு சொல்லி அழறார். அப்போது இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறார், திருமாலும் நான்முகனும் காண முடியாத இறைவனார் திருவடியை அடியாரான தாங்களால் நாங்கள் எல்லாரும் கண்டு மகிழ்கிறோம், நீங்கள் சிறந்த சிவபக்தன் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து கலையனாருக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுக்குறாரு. அந்த பரிசுகளெல்லாம் வச்சுண்டு இந்த குங்கிலிய கலைய நாயனார் குங்கிலிய தூப வழிபாட்டையும் அடியாருக்கு திருவமுது செய்விக்கும் பணியையும் தொடர்ந்து தன் குடும்பத்தோடு செய்கிறார். இதுதான் குங்கிலிய கலைய நாயனாரின் திருக்கதை. நன்றி. ஓம் நம சிவாய. அரஹர நம பார்வதி பதையே. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் ஈசா போற்றி.